வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கப் கேக் செய்ய போகிறோம். அதாவது ஆல்மண்ட் கப் கேக். கிறிஸ்மஸ் நியூ இயர் பக்கத்தில் வருது இல்லையா? வீட்டில் ஏதாச்சும் கேக் ரெசிபி செய்யணும்னா இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஆல்மண்ட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஆல்மண்ட் கப் கேக் செய்ய போகிறோம். அதுக்காக கப்ஸ் எல்லாம் ட்ரையில் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக சுகர் எடுத்துருக்கோம். 375 கிராம் சுகரு. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சுகரை அரைக்காமல் போட்டோம்னா கரையிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக பட்டரை எடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம 375 கிராம் பட்டர் சேர்க்கணும். நம்ம 1/2 கிலோ பட்டர் போட்டு மெல்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். இது இப்படியே மெல்ட் ஆகட்டும். உங்களுக்கு 375 கிராம் பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா அதை ரெண்டாக பண்ணிக்கோங்க. 375 கிராமு ஆயில் பாதி பட்டர் பாதியை பிரித்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது ஒரு பக்கம் மெல்ட் ஆகி வரட்டும். இன்னொரு பக்கம் நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம். இதுவும் 375 கிராம் மைதா எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட்டர் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மெல்ட் பண்ண பட்டரும் முழுசாக மெல்ட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ இதுலேருந்து 375 கிராமு வெயிட் போட்டு பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 8 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இது ஒன்று ஒன்றா உடச்சி சேர்த்துக்கணும். இப்போ இந்த பட்டரை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த பட்டர் எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னா கை வச்சா சூடு தெரியக்கூடாது, லைட்டாக சூடு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிளெண்டர் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாங்க. பிளெண்டர் இல்லைனாக்கா உங்கள்கிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரும். பட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம பிலிப்ஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். இது நல்லாயிருக்கு இந்த பிளெண்டரு. தேவைன்னா வாங்கிக்கோங்க. இது எதுவும் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கு, அதனால் சஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இது எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணோன்னா இந்த பேட்டர் ஒயிட்டாக மாறி வரணும். அது வரைக்கும் பிளெண்ட் பண்ண போகிறோம். அதில் மிடில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இன்னொன்று நம்ம சுகரை பவுடர் பண்ணி போட்டுக்கிறதுனால சீக்கிரமாகவே ஆகிடும். கண்டிப்பாக பவுடர் சுகர் பண்ணி போடுங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கரையிறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 8 முட்டையும் அந்த ஒவ்வொரு முட்டையும் கரைய உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாங்க. நம்ம முதல்ல பார்த்தப்போ எவ்வளோ எல்லோவாக இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படியே லைட் கலரில் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தனவே ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 375 கிராம் மைதாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மைதா சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் பிளெண்ட் பண்ணலாம். அது அப்படியே நல்லா ஒயிட்டாக மாறி வரும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், மைதா மேலே தெரிக்காமல். இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பரான கப் கேக் ரெடியாகும். நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சிங்களேன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும் இதெல்லாம், அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். மைதா சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணவே போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இந்த சமயத்தில் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 மூடி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் நம்ம.
2 மூடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். நம்ம செஞ்சுருக்கிற அளவுக்கு ஒரு 7 கிராம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ண தேவையில்லை, கையிலே மிக்ஸ் பண்ணாவே போதும். முழுசாக மிக்ஸ் ஆகிடுறதுக்கப்புறம் எடுத்து நம்ம கப் கேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு பேக் பண்ண போயிடலாம். அவ்வளோதாங்க, முழுசாக மிக்ஸ் பண்ணாச்சு. நம்ம இப்போது கப் கேக்கோட கப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கப்பில் வந்து நம்ம செய்ய போகிற அளவுக்கு 25 கிராம் போட்டாவே கரெக்டாக இருக்கும். முழுசாக போட்டிங்களன்னா பொங்கி மேலே வந்துடும். அதனால் அந்த கப்பில் பாதி அளவுக்கு போட்டாவே போதும். பாருங்கள், நம்ம வந்து 25 கிராம் எடுத்திருக்கோம். இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னுட்டு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கப் கேக் ட்ரையில் எல்லா கப்லேயும் ஊற்றிக்கலாங்க. சேம் அதே வெயிட் அளவுக்கு ஊற்றிக்க போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் சூடு வச்சுருக்கோம். நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த அவன் எந்த டைமில் ஆன் பண்ணணுன்னாக்கா, நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா, அந்த சமயத்தில் அவன் சூடு வச்சோம்னா நம்ம ஃபில் பண்ணுறதுக்குள்ள அதுவும் சூடேறி வந்துடும். கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து 180 டிகிரி வச்சுருக்கிறோம் மேலேயும் கீழேயும். அது சூடேறி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேட்டர் வந்து 2 பேட்சாக பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவனில் ஒரு ட்ரை தான் வைக்க முடியும். முதல்ல ஒரு ட்ரை செஞ்சிருவோம், அடுத்த பேட்சுக்கு இன்னொரு ட்ரை செஞ்சிருவோம். இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஆல்மண்ட் போட்டுக்க போகிறோம். அதுக்காக ஆல்மண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் சேர்த்துக்கலாங்க. மேலே இதிலே நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி முழுசாக போட்டதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அவனும் சூடேறி வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து அவனில் வச்சிடலாங்க. கரெக்டாக வச்சுட்டு அவனை மூடிடலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் பேக் ஆனாவே போதும், ரெடி ஆகிடும். 15 நிமிஷம் கழித்து அவன் ஓப்பன் பண்ணால் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் அந்த கப் கேக்கு. இப்போ அப்படியே அவன்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம். அது கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா கோல்டன் கலரில் மாறி இருக்குது பாருங்கள். வாவ், பார்க்கும்போது அருமையாக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருக்குங்க. அந்த கலரை பார்த்தாவே போதும் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்றதே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் செஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னே இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அந்த ஆல்மண்டும் அந்த கேக்கும் அட்டா 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 அருமையாக இருக்குங்க. இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த கேக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த கப் கேக்கில் நம்ம 25 கிராம் பேட்டர் போட்டிருந்தோம். அடுத்த பேட்சில் நம்ம 20 கிராம் போட்டிருக்கோம். அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட அழகை பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போ அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 20 கிராம் பேட்டருங்க. கரெக்டாக கப்போட சைஸ்லேயே வந்திருக்கு, கரெக்டாகவும் பேக் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான கப் கேக் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும், வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.